15 வயசுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த 2 விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன வளர்த்ததே கவர்மெண்ட் தான், மேடம் ஜெயலலிதா ஸ்கீம்ல. எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போறேன் அடுத்த 15 வருஷத்துல. உப்பு சத்தியாகிரகம்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் என்னன்னு உணர கருத்து கொடுத்தாங்க, படிச்சு எழுத கருத்து கொடுக்கல. எந்த இடத்துலயுமே என்னை தத்தெடுத்து வளர்த்ததே என்னுடைய டீச்சர்ஸும் ப்ரொஃபசர்ஸ் தான். 13 வயசுல என்ன ஒரு தமிழ் ஆசிரியம் வரலாற்று ஆசிரியம் போய் லைப்ரரியில் விட்டாங்க. 15 வயசுல பொலிட்டிக்கலா என்ன பொலிட்டிக்ஸ் பிடிக்கும். அப்ப எம்சிசி காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க நினைச்சேன் 15 வயசுல. நீங்க இன்னைக்கு அதை யோசிக்கணும். ஸ்போர்ட்ஸ் 11 வயசுல சூஸ் பண்ணோம். சோ என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். இன்னைக்கும் அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் திருப்பியும். ஒரே விஷயம் தான், 15 வயசுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த 2 விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். புதுசா ஒண்ணு ஸ்போர்ட்ஸை பத்தி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரியே அரசு என்ன வளர்த்ததே கவர்மெண்ட் தான். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சு வளர்ந்தவன். மேடம் ஜெயலலிதா ஸ்கீம்ல நேரு ஸ்டேடியத்துல அரசு தான் என்ன தடுத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு மேடம் கூப்பிட்டவனே, சகோதரர் கல்வி அமைச்சர் கூப்பிட்டோன்னே எடுத்தவொடனே இங்க வந்தேன். நான் உங்களெல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி பில்டிங் கட்டணும் இங்க. நம்ம முதலமைச்சர் சொல்லி இந்த 200 வருஷம் ஸ்கூலை நம்ம அடுத்தது எப்படி உலக தரத்துல உயர்த்தணும், உங்களுக்கு என்ன வேணும் முடிச்சிட்டு மேடையில பேசுறதில்ல, உங்க எல்லாம் பேசிட்டு நான் அமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டு சத்துணவு கூடத்துக்கெல்லாம் போயிட்டு உங்களோட இருந்துட்டு இந்த ஸ்கூலை எப்படி மாத்தணும், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலையும் எப்படி மாத்தணும், உங்களுடைய கனவுகள் எப்படி நடக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க நாளைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் ஆக முடியாதா? ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீஸ் முடியாதா? ஐபிஎஸ் ஆபீசர் முடியாதா? அந்த விதையை அதிகமா கொண்டு போகணும். அதோட சேர்ந்து அமைச்சர்கிட்ட ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து ஈக்குவலா கொண்டு வரணும். அது என்ன, வாரத்துக்கு 2 பீரியடு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாரம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் பீரியட் நடக்கணும். டெய்லி நடக்கணும். பாரு இங்கேயே சவுண்ட் கொடுத்துட்டாங்க. மேத்ஸ் கிளாஸ் டெய்லி நடக்குது, கரெக்டா? சயின்ஸ் கிளாஸ் டெய்லி நடக்குது, கரெக்டா? இங்கிலீஷ் கிளாஸ் கரெக்டா நடக்குது, தமிழ் கிளாஸ் நடக்குது, எல்லா கிளாஸும் நடக்குது. அது பிடி விட்டு வாரத்துல 2 நாள், அதுவே தப்பு. அப்ப அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி டெய்லியும் பிடி பீரியட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல பாத்துக்கிறதும் ஒரு சயின்ஸ் தானே. புக்க படிச்சுக்கிறது ஒரு பயாலஜி சயின்ஸ், புக்க பாத்துக்கிறோம். நம்ம விளையாண்டாலே பயாலஜி கிளாஸ் வந்துருது, எப்படி விளையாடணும் எப்படி ஓடணும்னு. சோ பிராக்டிகல் கிளாஸ் டெய்லி வேணும்ல. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்து ஸ்போர்ட்ஸ்லயே படிச்சு கவர்மெண்ட்ல நான் ஃபீஸ் கட்டதே இல்லை, எல்லாமே கவர்மெண்டே எனக்கு ஸ்காலர்ஷிப்ல கொடுத்துட்டாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் பெரிய பெரிய காலேஜ் போலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால. அப்ப 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. நாங்க அவங்ககிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம், 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுங்க. அவங்களுக்கான ஒரு விஷயம் செட் பண்ணி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போறோம் அடுத்த 15 வருஷத்துல. இதுதான் பிளான். 6000 பேர் பிசிக்கல் டீச்சர் வச்சு இங்க இருந்து என் பொண்ணு ஒலிம்பிக்ஸ் போன ஸ்பைக்க போட்டு 100 மீட்டர்ல இங்க இருந்து ஹீரோ போய் என் பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கனவு. 50-60 லட்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துட்டு போய் ஒலிம்பிக்ஸ்ல விடணும், ஏசியன் மெடல் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு மாற்ற முடியாத ஸ்டோரி. ஒரு ஏழை விவசாயியோடைய ஒரு மகள் ஒரு ஏசியன் மெடலிஸ்டா மாறணும். நம்ம தலைவருக்கு நல்லா தெரியும் ஸ்போர்ட்ஸ் பத்தி, சிஎம்க்கு. அதனால அவர் சொல்றது ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது செய்யுங்க. அவர் எழுதினார் பாத்தீங்களா, ட்ரக்ஸ் விடு ஸ்போர்ட்ஸ் எடுன்னு எழுதிட்டாரு. ட்ரக்ஸ் விட எஜுகேஷன் எடுன்னு எழுதல, எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டாரு. முதலமைச்சரே சொல்லிட்டாரு, கரெக்டா? அதனால உங்க சார்பா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறது சரிதானே? வாரத்துல 5 நாளும் பிடி பீரியட் ஆக்கலாமா? பாத்துக்கோங்க அன்பு அமைச்சர் சார், அப்புறம் ஆபீசர்ஸ் நீங்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க, கலெக்டர் மேடம். இது தமிழ்நாடு முழுசும் கொண்டு வரணும். ஏன்னா படிச்சு
ஸ்ட்ரெஸ்ஸோட படிச்சா வந்து எப்பயுமே எனக்கு வந்து வரலாறு கத்துக் கொடுக்கும்போது என் டீச்சர் வந்து சிந்தனை கத்துக் கொடுத்தாங்க. வெறும் மகாத்மா காந்தி பத்தி படிக்கும்போது உப்பு சத்தியாகிரகம்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் என்னன்னு உணர கற்றுக் கொடுத்தாங்க, படிச்சு எழுத கத்துக் கொடுக்கல. அந்த மாதிரி ஆசிரியர்கள் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தேன். அது எனக்கு ஒரு கிரெடிட்டா பாக்குறேன். அம்மா அப்பா இல்லாத குறையை ஆசிரியர்கள் தீர்த்து வச்சாங்க எல்லா இடத்துலயும். என்னுடைய ஸ்போர்ட்ஸோடைய கோச்சா இருக்கட்டும், அடுத்தது ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், காலேஜ்ல இருந்த ப்ரொஃபஸரா இருக்கட்டும், எல்லாருமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்ன எந்த இடத்துலயுமே என்னை தத்தெடுத்து வளர்த்ததே என்னுடைய டீச்சர்ஸும் ப்ரொஃபசர்ஸ் தான். அதனாலதான் நான் எப்பயுமே எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இருந்தா கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னுடைய டீச்சர்ஸுக்கு கொடுப்பேன். சோ அதனால அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஆனா இன்னையிலிருந்தே யோசிப்போம். 10-12 வயசுல இருந்தே நான் என்ன செய்ய போறேன், அந்த கனவுகளுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம். அண்ணா நான் இது செய்யணும்னு, எங்க அப்பா ஆட்டோ டிரைவரு, எங்க அம்மா வந்து வீட்டு வேலை பண்றாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எதை வேணாலும் மாத்த முடியும். இதுக்கெல்லாம் தான் நாங்க இருக்கிறோம். முதலமைச்சர் நம்மளுடைய சிஎம் இருக்கிறாரு. இன்னுமேட்டு தைரியமா கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொல்ல மாதிரி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்க